தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனப்பரவும். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனப்பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். நாளின் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திரள வேண்டுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக வர்க்கீஸ் ராமலட்சுமி ஒப்புடக்கூடிய மரித்தோர் 2ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அம்மா கோமதி அவர்களுடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் மரித்த ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாற்றி அடையவும் நாம் வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்தவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 10 முதல் 17 முடிய. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 10 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யரோபவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான்.
இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உனக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலப்புலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலேயே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவனின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னினும் பசும்பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. பல்லவி. நீதி நெறிகள் உண்மையும் ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞருள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயதென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு
என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இனி நற்செய்தி வாசகத்தில் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை கட்டிலில் தூக்கி கொண்டு வந்து இயேசுவுக்கு அருகாமையில் வைக்க, இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவனுக்கு முழு நலம் தருகிற ஒரு செய்தியை வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை என்ன என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் என்னவென்று தெரிகிறது, நோய் என்னவென்று தெரிகிறது, அவ்வளவுதான். அந்த வெளிப்படையாக தெரிவதெல்லாம் அது மட்டும்தான். யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நல்ல போன வருஷமெல்லாம் பூத்து நிறைய காய் காய்ச்சிக்கிட்டு இருந்தது. இந்த எலுமிச்சை மரம் அவ்வளவு காய் காய்ச்சுது, இந்த மாமரம் அவ்வளவு காய் காய்ச்சுது. என்னன்னே தெரில. நல்லா தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம், உரமெல்லாம் போட்டோம், அப்படி கொத்தி எருவெல்லாம் போட்டோம். என்னன்னு தெரில, திடீர்னு அப்படி காஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் ஒன்றுமே பலன் தரல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொப்பு மட்டும் அப்படி காஞ்சிக்கிட்டே போகுது. என்னன்னு தெரில என்று பல நேரங்களில் நாம் சொல்லுவோம். ஏனென்றால் நாம் செய்ய வேண்டிய பணிகளையெல்லாம் செய்து கொண்டு தானே இருக்கிறோம். பின் ஏன் அவை காய்ந்து போய் கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் விழிக்கிறோம். நல்லா பேசிக்கிட்டு இருந்தா, பார்க்குற இடமெல்லாம் வணக்கம் போட்டுக்கிட்டு இருந்தா, நல்ல மதிப்பாக தான் இருந்தா, யார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ தெரில, திடீர்னு ஆளே மாறிட்டா. பேச மாட்டேங்கிறா, ஏன் இப்படி சொல்கிறான்னு தெரியல, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிறா, அல்லது ஒரு வித்தியாசமாக அவளுடைய நடவடிக்கையெல்லாம் இருக்குது, என்னன்னு தெரில என்று பல நேரங்களில் நாம் சொல்லுவது உண்டு. அன்பார்ந்தவர்களே, நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை இப்படி படிக்காமல் போகுது, என்னன்னு தெரில, அப்படியே சொன்னதெல்லாம் கேட்பான், யார் கூட சேர்ந்திருக்காமனு தெரில, என்னன்னு தெரில, கண்டுபிடிக்கவே முடியலை என்று பல நேரங்களில் நாம் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவோம். பிரச்சனைகள் என்னவென்று தெரிகிறது, நோய் என்னவென்று தெரிகிறது, மனிதர்கள் இப்படி நடப்பதற்கான செயல்கள் வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் எதற்காக அப்படி நடந்து கொண்டார்கள், எதற்காக இந்த நோய் வந்தது, ஏன் இந்த சூழ்நிலை என்று பல நேரங்களில் நமக்கு தெரியாமலே இருக்கிறது. அதனுடைய ஆணிவேர் என்ன என்பதை தெரிந்து கொண்டால்தான் அதற்கான விடையே கிடைக்கிறது. சில மருத்துவர்களிடம் போன உடனே அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மருந்தை கொடுத்து பார்ப்போம் ஒரு 3 நாளைக்கு, சரியில்லைன்னா அடுத்து வேறு மாத்திரையை மருந்தை மாற்றி கொடுப்போம். டாக்டர்ஸே பல நேரங்கள் இப்படி சொல்லுவார்கள், டாக்டர் சரியான மருந்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் அவ்வளவு முழுசாக தெரியாது. இதை கொடுத்து பார்ப்போம், இதில் சரியாகலையா அடுத்து அதை கொடுத்து பார்ப்போம், இல்லைன்னா குளுக்கோஸ் போட்டு பார்ப்போம், இப்படி எதையாவது ஒன்றை செய்து தான் அதை சரி செய்ய முடியும் என்று சொல்லுவார்கள். பல நேரங்களிலே பிரச்சனைகள் வெளிப்படையாக இருப்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் அதனுடைய ஆணிவேர் என்ன, எங்கே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. மரம் பட்டு போனது என்று சொன்னால் தண்ணீர் விட்டதால் மட்டுமல்ல, அதனுடைய ஆணிவேரில் ஒருவேளை அது காய்ந்து போயிருக்கலாம், அது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதே போல சிலர் பேசினார்கள், திடீரென்று பேசவில்லை என்று சொன்னால் யாராவது எதையாவது சொல்லிக் கொடுத்துடலாம், அல்லது உங்களிடத்தில் பிடிக்காத ஒரு காரியம் இருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றாக பார்க்க முடியும். அப்படித்தான்
முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனுக்கு பிரச்சனை, அவன் எழுந்து நடக்க முடியாது, அவ்வளவுதான். மற்றவர்கிட்ட பேச முடியாது, அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இப்படியே படுத்த படுக்கை ஆகிட்டானே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசுவிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் சுகம் கிடைத்து விடும் நினைத்தார்கள். அங்கே போய் அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அவர் சுகப்படுத்திடுவார், எந்திரிச்சு போ, அவ்வளவுதான் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அதில் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய செய்தி என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, மருத்துவம் பார்த்தாச்சு, கட்டிலே படுத்த படுக்கையாக இருக்கிறான், எல்லாம் பார்த்தாச்சு, ஆனாலும் சரியாகலையே. என்ன காரணம்? நமக்கு பல நேரங்களில் தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிற போது அவர் மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஒரு மனிதனுடைய இந்த மாதிரியான நோய்க்கு நீண்ட கால இந்த படுக்கைக்கான காரணம் அவனுடைய பாவங்கள். பாவத்தினுடைய அளவு கூடியிருக்கிற காரணத்தினால் அவன் எழுந்தே நடக்க முடியாமல் படுத்தே கிடக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் வந்து கேட்டவர்கள் அவனுக்கு நலம் கொடுப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்வதோ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பது. அப்படி என்றால் அவனுடைய இந்த இயலாமைக்கு, நீண்ட நாள் இந்த படுத்த படுக்கைக்கு காரணம் அவனுடைய பாவத்தினுடைய அளவுதான் என்பதனை ஆண்டவர் அறிந்து அதை செய்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாமும் நினைத்து பார்க்க வேண்டும். நீண்ட நாட்களாக நாமும் ஆண்டவரை தேடி இருந்தும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், பல்வேறு முயற்சிகள் செய்தும் நமக்கு எதுவுமே நடக்காமல் இருக்கிறது என்று சொன்னால், எங்கேயோ ஒரு பாவத்தினுடைய தன்மை, மன்னிக்க முடியாத தன்மை, அல்லது இரக்கமில்லாத ஒரு செயல், அல்லது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தீய எண்ணம் காரணமாக இருக்க முடியும். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, உமது பாதத்தில் வந்து நிற்கிறேன். இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை தூக்கி கொண்டு வந்து கிடத்தினார்களே, அதுபோல உமது பாதத்தில் நெடுஞ்சான்கடையாக நான் இருக்கிறேன். எனக்கான நலத்தை, எனக்கு என்னுடைய நோய்க்கான மருந்தை நீ தருகிற போதே நோய்க்கான காரணத்தையும் எனக்கு வெளிப்படுத்தும். நான் ஏன் எழ முடியாமல் இருக்கிறேன், நான் ஏன் பிறரோடு பழக முடியாமல் இருக்கிறேன், அல்லது ஏன் என்னை சார்ந்தவர்கள் இப்படி என்னை குறித்து தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரிடத்தில் நாம் வந்தால் அதற்கான விடை கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்கள், இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கு உரைக்கிறார். அமட்சியா என்கிற இறைவாக்கினர், நீ எல்லாம் இங்கு இறைவாக்கு உரைக்கக்கூடாது என்று அவரிடத்திலே கண்டிப்பாக சொல்கிறார். நீ உன்னுடைய நாட்டுக்கு ஓடிப்போ, இங்கே என்ன இறைவாக்கு உரைப்பதற்கு வருகிறாய் என்று கேட்கிற போது ஆமோஸ் சொல்லக்கூடிய பதில் என்ன? நான் ஆடு மாடு மேய்ப்பவன் தான், அத்திமர தோட்டக்காரன் தான், என்னால் என்ன செய்துவிட முடியும்? ஆனால் நானாக பேசுகிறேன், இது நான் பேசவில்லை, எனக்குள் வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய வாக்குதான் இதை சொல்ல தூண்டுகிறது என்று சொல்கிறார். ஆகவே ஆமோசனுடைய நற்செய்தி அறிவிப்புக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கான காரணம் ஆமோசனுடைய உள்ளத்தில் இருந்த ஆண்டவருடைய வார்த்தை. மற்றவர்களுக்கெல்லாம் என்ன தெரிகிறது? இவன் ஆடு மாடு மேய்க்கிறவன் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியும் என்று நினைத்து கொண்டார்கள். ஆனால் அவனுக்குள் இருந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் இப்படி செயலாற்றியது. அன்பார்ந்தவர்களே, எப்படி ஒரு மனிதனுடைய பாவம் அவனை படுத்த படுக்கையாக்கியதோ அதே போல அமசியா அதை உணர்ந்து கொள்கிறான். ஆமோஸுக்குள் இருந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் இப்படி பேச வைக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாம் நினைத்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே பிரச்சனைகள் தெரிகிறது, நோய் என்னவென்று வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் அதற்கான ரூட் என்ன, அதனுடைய ஆணிவேர் என்ன என்பதை ஆய்ந்தறிந்தோம் என்று சொன்னால் அதற்கான விடை கிடைக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு சொன்னது போல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னது போல நம் ஒவ்வொருவருக்கும் நம் பிரச்சனைகளுக்கான அடிப்படை ஆணிவேர் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்பலிகளை மன்றாடுவோம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை
பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த முன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த முன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். மாற்றுக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம், உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டு வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்திருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டிய நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் மறைவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இப்பலியிலே நாங்கள் வேண்டுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரின் தாமே நிறைவேற்றி கொடுப்பீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், இணைந்த கொடியாய் புவியினரை அணைக்கும் இனிய விருந்தேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. படர்ந்த இருளோ மறைந்து விடும் பருதின் முகத்தை காண்பதனால், படர்ந்த இருளோ மறைந்து விடும் பருதின் முகத்தை காண்பதனால், பாவ வாழ்வு
வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவாம். அழியா வாழ்வு விருந்தில் வரும் பலியால் விருந்தோ தொடர்ந்து வரும். அழியா வாழ்வு விருந்தில் வரும் பலியால் விருந்தோ தொடர்ந்து வரும். குருவால் பலியோ தினம் தொடரும். அருளால் வாழ்வு வளர்ந்து வரும். உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.